ஹலோ மேக்ஸ் டீச்சர்ஸ், ஜியோஜிப்ராவுடைய பேசிக் டூல்ஸை நம்ம பார்த்துட்ருக்கோம். இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். இந்த பார்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது பர்பண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் எ செக்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு என்ன வேணும்னா கிளிக் ஆன் த செக்மெண்ட். இப்போ செக்மெண்ட் வேணும். டூல்ஸில் போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா லைன் அப்படின்னு இருக்கும். அந்த கேட்டகரியில் செக்மெண்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணோடனே நமக்கான டூல் டிப் ஓப்பன் ஆகும். செலக்ட் 2 பாயிண்ட்ஸ் ஆர் பொசிஷன் இருக்கும். சப்போஸ் நான் இங்கே 2 கிளிக் பண்ணுறேன், எனக்கான செக்மெண்ட் கிடச்சிருச்சு. அல்ஜிப்ரா வியூவில் பார்த்தீங்கன்னா அந்த செக்மெண்டோட லென்த் வந்து 4ன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பர்பண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் ஏ செக்மெண்ட்னு இருக்குது. இப்போ டூல்ஸில் போகிறோம். இங்கே பாருங்கள், பர்பண்டிகுலர் பைசெக்டர். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் 2 பாயிண்ட்ஸ் ஆர் 1 செக்மெண்ட். நம்ம ஆல்ரெடி செக்மெண்ட் வரைஞ்சிருக்கோம். பின்ன அந்த செக்மெண்ட்டை நான் கிளிக் பண்ணுறேன். ஏதாவது ஒரு இடத்துல வச்சு கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், பர்பண்டிகுலர் பைசெக்டர் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இங்கே பிங்கிறத தொட்டு நகர்த்தி பாருங்கள். ஸோ அந்த பைசெக்டர் வந்து தொடர்ந்து அப்படியே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம இதை ப்ராப்பர்ட்டியாகவும் செக் பண்ணலாம். இதோட ஆங்கிள் 90 டிகிரி அப்படிங்கிறத நம்ம ஆங்கிள் மெஷர்மெண்ட் வச்சும் பார்க்கலாம். மெஷரில் போயிட்டு ஆங்கிள் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த செக்மெண்ட்டையும் இந்த பர்பண்டிகுலர் பைசெக்டரை கிளிக் பண்ணுங்கள். 90 டிகிரி கிடைக்கும். மூவ் டூலை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டூல் பாருங்கள், ஆங்கிள் பைசெக்டர். செலக்டிங் ஆங்கிள் பைசெக்டர் டூல், கிளிக் ஆன் 3 பாயிண்ட்ஸ் ஃபார்மிங் ஆங்கிள். இப்போ நமக்கு 3 பாயிண்ட்ஸ் வேணும். இப்போ பாயிண்ட் டூல்ஸ் போயிட்டு நான் ஒரு 3 பாயிண்ட் எடுத்துக்கிறேன். சப்போஸ் இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். மூவ் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஆங்கிள் பைசெக்டர் டூல் எடுத்துக்கலாம். ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இப்போ பாருங்கள், ஆங்கிள் பைசெக்டர் டூல் இருக்குது. கிளிக் பண்ணுறேன். செலக்ட் 3 பாயிண்ட்ஸ் ஆர் 2 லைன்ஸில் இருக்குது. நான் இந்த CDE கிளிக் பண்ணுறேன். இப்போ மூவ் டூலை கிளிக் பண்ணிட்டு நான் பார்க்குறேன், எனக்கான ஆங்கிள் பைசெக்டர் வந்து இங்கே கிரியேட் ஆகிடுச்சு. பட் நான் இது இன்னும் கிளியராக நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் நான் நகர்த்தி வச்சிடுறேன். இப்போ செக்மெண்ட் டூல் ஆல்ரெடி நமக்கு தெரியும். கனெக்ட் பண்ணுறேன். DECயை கனெக்ட் பண்ணிவிட்டு மூவ் டூலை கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ இதோடைய ஆங்கிள் பார்க்கலாம். மெஷரில் போயிட்டு ஆங்கிள் டூல் எடுத்துகிட்டு இந்த லைனையும் இந்த லைனை கிளிக் பண்ணுறேன். பாருங்கள் 35. இந்த லைனையும் இந்த லைனை கிளிக் பண்ணுறேன், அதுவும் 35. அடுத்தது இந்த லைனையும் நான் கிளிக் பண்ணுறேன், 71. இப்போ மூவ் டூலை கிளிக் பண்ணிவிட்டு வேல்யூஸ் பாருங்கள், டெசிமல்ஸ் நிறைய இருக்குது. இப்போ என்ன பண்ணலான்னா இந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள். திரும்ப செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள். திரும்ப செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ரவுண்டிங்கில் டெசிமல் பாருங்கள், 13 டெசிமல் பிளேசஸ்னு இருக்குது. 0 டெசிமல் பிளேஸ்னு கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், இது 36, இதுவும் 36. இதோடைய மொத்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 72. அப்போது ஆங்கிள் பைசெக்டர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பர்பண்டிகுலர் லைன் டூல் நம்ம ஆல்ரெடி தெரியும். பேரலல் லைன் டூல் நம்ம கன்சிடர் பண்ணலாம். பேரலல் லைன் டூல் அப்படின்னா கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் பேரலல் லைன் அண்டு பாயிண்ட்னு இருக்குது. இப்போ நமக்கு ஒரு லைன் வேணும். ஃபஸ்ட் நம்ம என்ன வரைஞ்சிக்கலாம்னா லைன் டூல்ஸில் போயிட்டு ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். இந்த லைனுக்கு பேரலாக ஒரு லைன் வரைய போகிறோம். அப்போது பேரல் லைன் டூல் போகிறோம். செலக்ட் பேரல் லைன். இப்போ இந்த லைனை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் மவுஸை மேலேயும் கீழே மூவ் பண்ணிங்கன்னா அந்த பேரல் லைன் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு பிளேஸில் வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கு இந்த லைனுக்குரிய பேரல் லைன் வந்து ஜென்ரேட் ஆகிரும். மூவ் டூலை கிளிக் பண்ணிட்டு இந்த FNG இந்த லைனை ஏதாவது ஒரு பாயிண்டை தொட்டு நகர்த்தி பாருங்கள். இந்த பொசிஷன் தகுந்த மாதிரி அந்த பேரல் லைனும் மூவ் ஆகிறத நம்ம இங்கே பார்க்கலாம். அடுத்தது மிட் பாயிண்ட் ஆஃப் ஏ செக்மெண்ட். மிட் பாயிண்ட் டூல்னால் என்ன? கிளிக் ஆன் த செக்மெண்ட். நமக்கு ஒரு செக்மெண்ட் வேணும். நான் வரைச்சிட்டேன். சப்போஸ் மூவ் டூலை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதோடைய மிட் பாயிண்ட் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா மிட் பாயிண்ட் டூல் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கன்ஸ்ட்ரக்டில் மிட் பாயிண்ட் டூல் இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா செலக்ட் 2 பாயிண்ட்ஸ் செக்மெண்ட் சர்க்குலர் கானிக்னு இருக்குது. நான் செக்மெண்ட்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே பாருங்கள், அதோட மிட் பாயிண்ட் கேன்னு நமக்கு கிடச்சிருச்சு. கே வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10,-4 இருக்குது. சப்போஸ் நான் இங்கே 5 வைக்கிறேன், நெட்டுக்கு நான் 10 வைக்கிறேன். இதோட மிட் பாயிண்ட் பாருங்கள் 8,0. இன்னும் கிளியராக தெரியணும்னா ஓகே, இது 0 வச்சிடுறேன். இதை 4 வைக்கிறேன். இங்கே இருக்கு 5 வைக்கிறேன். மிட் பாயிண்ட் பாருங்கள் 1. ஓகே, 1 to 5னா மிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 3ல் இருக்குது. 6 பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4ன்னு இருக்குது. ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா ரவுண்டு டெசிமல்ஸ் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா செட்டிங்ஸில் போய்ப்பேன் 0 டெசிமல் இருக்குது. இப்போ 2 டெசிமல் பிளேஸ்ன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் 7 கொடுத்தீங்கன்னா
0 வச்சிடறேன். 7 கொடுத்தீங்கன்னா 3.5, 6 கொடுத்தீங்கன்னா 3, 4 கொடுத்தீங்கன்னா 2, 3 கொடுத்தீங்கன்னா 1.5. ஸோ இந்த மாதிரி நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேக்ஸ் கான்செப்டை ரொம்ப ஈஸியாக செயல் வடிவில் காட்சிப்படுத்தி டீச் பண்ணணும் அப்படின்னா இந்த ஜியோஜிப்ரா பேசிக் டூல்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் ஆன்லைன்லேருந்து எடுக்கக்கூடிய ஜியோஜிப்ரா ரிசோர்ஸை நம்முடைய கிளாஸ் ரூமில் இன்டெகிரேட் பண்ணுறதுக்கும் இந்த பேசிக் டூல்ஸோட நாலேஜ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ டீச்சர்ஸ்.